டு கேஎல் பயாலஜி நீட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெரிடோஃபைட்டுகளை பத்தி பார்க்க போறோம். The pteridophyte includes horsetail and ferns. Horsetailனா குதிரைவாலிகள் அப்படின்னு சொல்லுவோம். Ferns. So இந்த தாவரங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Pteridophytes are used for medicinal purpose and as soil binders. இவங்க மருத்துவ பயனுள்ளவர்களா இருக்கிறார்கள் மற்றும் மண்ணை நல்லா பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புல இவங்க இருக்கிறாங்க. They are also frequently grown as ornamentals. So அலங்கார தாவரங்களாகவும் இவங்க வளர்க்கப்படுகிறார்கள். Evolutionarily, they are the first terrestrial plants. So இவங்க தான் நம்ம முதலா நிலத்தில் தோன்றிய தாவரங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம படித்த பிரையோஃபைட்டுகள் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியதா இருந்தது இல்லையா? To possess vascular tissue, xylem and phloem. So இவங்க கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா vascular திசுக்கள் இருக்கின்றன. அது xylem and phloem. உங்களுக்கு தெரியும் xylem நீரை கடத்தும், phloem உணவை கடத்தும் இல்லையா? You shall study more about these tissue in chapter 6. ஆறாவது சாப்டர்ல இத பத்தி நம்ம விளக்கமா படிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The pteridophytes are found in good, damp and shady places. So இவங்க எங்க இருக்காங்கன்னா ஈரப்பதம் மிக்க குளிர்ச்சியான நிழலான இடங்கள்ல பார்க்க முடிகிறது. Though some may flourish well in sandy soil conditions. சிலவை எங்க இருக்குன்னா மணல் போன்ற மண்களில், இந்த நம்ம கடற்கரை ஓர மணல்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மணல்கள்ல கூட இவங்க நன்றாக வளரக்கூடியவர்களா இருக்கிறாங்க. சோ இதுல முதல் பாகம் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெரிடோஃபைட்டுகள்ல குதிரைவாலிகள், ஃபர்ன்ஸ் அவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்களோட பயன்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க மருத்துவத்துக்கும் மணல்களை பிடித்து வைப்பதற்கும், நல்ல ஒரு ஒட்டி வைப்பதற்கும், அதுக்கப்புறம் அலங்கார தாவரங்களாகவும் பயன்படுகிறார்கள். இவை முதலில் தோன்றிய நில தாவரங்களா இருப்பதனால இவங்கள வாஸ்குலார் திசுக்கள் இருக்கின்றன. இவங்க பொதுவா எங்க வளர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குளிர்ச்சியான ஈரப்பதம் மிக்க நிழலான இடங்கள்ல மணல் மண்ல வளரக்கூடியவங்களா இவங்க இருக்கிறாங்க. You may recall that in bryophytes, the dominant phase in the life cycle is the gametophytic plant body. However, in pteridophytes, the main plant body is sporophyte. நம்ம bryophyteல என்ன படிச்சோம்னா gametophytic நிலைய ஓங்கு நிலை அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா வித்தக நிலை தான் ஓங்கு நிலையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Which is differentiated into true root, stem and leaves. So இந்த வித்தக தாவரங்கள்ல வேர்கள், தண்டுகள், இலைகள் போன்றவை இருக்கின்றன. These organs possess well differentiated vascular tissue. So இதுல நீங்க vascular திசுக்களை நன்றாக பார்க்க முடியும். The leaves in Pteridophyta are small microphyls as in Selaginella. So இந்த இலைகள்ல என்ன இருக்குன்னா சிறியவையா இருக்கும் போது அவங்கள மைக்ரோஃபில்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது நம்ம செலாஜினெல்லா போன்ற தாவரங்கள்ல பாக்குறோம். ஆர் லார்ஜ் மேக்ரோஃபில் as in ferns. சோ பெரிய நிலைகளை fernsல நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. The sporophytes bears sporangia that are subtended by leaf-like appendages called sporophyll. So இந்த sporophytical வித்தகங்கள் தாவரங்கள்ல ஸ்பொராஞ்சியா இலை போன்ற அமைப்புல இருந்தா அது ஸ்போரோஃபில்னு சொல்றோம். இல்ல in some cases sporophylls may form distinct compact structure called stobili or cones. So சில இடங்கள்ல இந்த ஸ்போரோஃபில்கள் என்ன பண்ணுதுன்னா நெருக்கமா அமைந்து கூம்பு வடிவத்துல ஸ்டொபிலஸ்களா ஃபார்ம் செய்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு உதாரணமா அவங்க ரெண்டு தாவரங்களை கொடுத்திருக்காங்க, செலாஜினெல்லா அண்ட் ஈக்விசீட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல the sporangia produce spore by meiosis. ஒடுக்கர் பிரிவு அந்த ஸ்போர்கள் உருவாக்கப்படுகின்றன, வித்தகங்கள் உருவாக்கப்படுகின்றன from spore mother cell. The spores germinate to give rise to inconspicuous, small but multicellular free living, mostly photosynthetic thalloid gametophyte called
புரோதாலஸ். சோ இந்த ஸ்போர்கள்ல இந்த வித்தகங்கள்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னிச்சையாக இயங்கக்கூடிய இருதய வடிவத்திலான ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய தட்டையான அமைப்பை உடைய கேமிட்டோபைட்டுகள் உருவாக்கப்படுகின்றன. இவங்களை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்கள புரோதாலஸ் அப்படின்னு சொல்றோம். இல்லையா குழந்தைகளே? உங்களுக்கு இதுல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க முதல் நிலை தாவரங்களா இருக்காங்க நிலத்துல வாழ்றதுக்கு. அதனால இவங்களுக்கு வந்து வேர்கள், தண்டுகள், இலைகள் எல்லாமே இருக்கின்றன. அது கூடவே வாஸ்குலர் திசுக்களும் இருக்கின்றன. இந்த இலைகள் சிறிய அமைப்புல இருக்கிறத நம்ம சிலாஜினெல்லா போன்ற தாவரங்கள்லயும், பெரிய அமைப்புல இருக்கிறத ஃபேன்ஸ் போன்ற தாவரங்கள்லயும் பார்க்க முடியுது. இந்த இலை போன்ற அமைப்பை நம்ம ஸ்போரோஃபில்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்போரோஃபில்கள் சில நேரங்கள்ல நெருக்கமான கூம்பு போன்ற அமைப்புல இருக்கும் போது அதை ஸ்டொபில்லஸ் அல்லது கூம்புகள் அப்படின்னு சொல்றோம். இத செலாஜினெல்லா அண்ட் ஈக்விசிட்டம்ல நம்மளால பார்க்க முடியுது. இதுல ஸ்போர் மதர் செல்கள் அவைகள் வந்து ஒடுக்க பிரிவுக்கு உட்படும் போது சிறிய பல செல்களால் ஆன இருதய வடிப்பிலான ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய தட்டையான அமைப்பை உடைய புரோதாலஸ்களாக மாற்றப்படுகின்றன. These gametophytes require cool, damp and shady places to grow. இந்த புரோதாலஸ்கள் என்ன தேவைப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளிர்ச்சியான ஈரப்பதம் மிக்க நிழலான இடங்கள்ல தான் வளரும். Because of this specific restricted requirement and the need for water for fertilization, the spread of living pteridophytes is limited. So இந்த மாதிரி தேவைகள்ல இருக்கிறதுனால இந்த டெரிடோபைட்டுகளோட எண்ணிக்கை என்பது மிக குறைவான நிலையில தான் இருக்கு. இவங்க எல்லா இடத்துலயும் வாழ்வது இல்லை. அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் டு நேரோ ஜியோகிராபிக்கல் ரீஜன். சில இயற்கை அமைப்புகள்ல தான் அவங்கள வந்து நம்ம பார்க்க முடிகிறது. புவியியல் அமைப்புகள்ல தான். The gametophytes bear male and female sex organ called antheridia and archegonia respectively. இந்த புரோதாலஸ் நம்ம படிச்சோம் இல்லையா? வேர்கள் இருக்கும், தன்னிச்சையா இருக்கும், பச்சை நிறத்துல இருக்கும், இருதய அமைப்புல இருக்கும்னு. இங்க நமக்கு ஆந்த்ரீடியாவும் ஆர்கிகோனியா இது ரெண்டும் இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. The anthero water is required for transfer of antherozoids. Male gametes released from antheridia to the mouth of archegonia. So இதுல இருந்து வரக்கூடிய ஆந்த்ரீடியா வந்து மவுத் ஆஃப் ஆர்கிகோனியா ஆர்கிகோனியங்களின் வாய்ப்பகுதியில் விடப்படுகின்றன. Fusion of male gamete with the egg present in archegonium result in formation of zygote. இந்த ஆந்த்ரீடியால இருந்து வரக்கூடிய மேல் கேமெட்டும் இந்த ஆர்கிகோனியால இருந்த கருமுட்டையும் ஒன்றாக இணையும் பொழுது நமக்கு ஜைகோட்டுகள் உருவாக்கப்படுகின்றன. Thereafter produce a multicellular well differentiated sporophytical. இதுல வித்தக தாவரங்கள் பின்னிலையில் உருவாக்கப்படுகின்றன. Which is the dominant phase of the pteridophyte. நம்ம முன்னமே சொன்ன மாதிரி இவங்க தான் ஓங்கு நிலையில் இருக்கிறார்கள். In majority of the pteridophytes, all the spores are of similar kind. Such a plants are called homosporous. இவங்க ஒத்த வித்தகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கிறதுனால ஹோமோ அப்படின்ற ஒரு அடைமொழி நமக்கு வருது. உதாரணத்துக்கு அவங்க கொடுத்திருக்கிறது எல்லா தாவரங்களுமே முக்காவாசி உங்களுக்கு வந்து ஒத்த வித்தகங்களா இருக்கின்றன. General like Selaginella and Salvinia, which produce two kind of spore, macro and micro spores are known as heterosporous. இந்த சில தாவரங்கள்ல வந்து செலாஜினெல்லா மற்றும் சால்வீனியா போன்றவைகள்ல வந்து ஸ்போர்கள் பெரிய மற்றும் சிறிய அமைப்புல இருக்கும் போது அவைகளை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வடிவமான வித்தகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். The megaspores and microspores germinate and give rise to female and male gametophyte. இந்த ஹெட்டிரோஸ்போர்கள்ல வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டோபைட்டுகள் உருவாக்கக்கூடிய வித்தகங்கள் இருக்கும். The female gametophytes in these plants are retained on the parent sporophyte for variable periods. So இந்த ஃபீமேல் கேமிட்டோபைட்டுகள் பல நாட்களுக்கு இந்த தாவரங்களிலேயே வைத்துக் கொள்ளப்படுகிறது. Development of zygote.
into young embryos take place within the female gametophyte. This event is a precursor of seed habit. இந்த மாதிரி வெவ்வேறு வித்தகங்களை கொண்ட தாவரங்கள்ல ஃபீமேல் கேமெட்டுக்கள் தாவரங்களை விட்டு வெளியேறுவதில்லை. மாறாக அதில் கருமுட்டை கருவாக மாறி அதனுடைய வளர்ச்சியை அங்கேதான் அடைகிறது. இது எதற்கான ஒரு முன்னோடியா திகழ்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா விதை உருவாக்கத்திற்கான முன்னோடியா திகழ்கிறது. அதாவது அந்த தாவரத்திலேயே அது வளர்ச்சி அடைவது அப்படின்றது விதைகள் உருவாக்கத்திற்கான முன்னோடியா கருதப்படுகிறது. கன்சிடர்ட் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் எவல்யூஷன். இது கேள்வியில வரும் குழந்தைகளே. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த 4 வரிகள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒற்ற வித்தகங்கள் வெவ்வேறு வித்தகங்கள். ஒத்த வித்தகங்கள்னா வித்தகங்கள் ஒரே மாதிரியா இருக்கிறது, வெவ்வேறு வித்தகங்கள்னா வேற வேற மாதிரியா இருக்கிறது இல்லையா? இப்போ இந்த வெவ்வேறு வித்தகங்களை உருவாக்கக்கூடிய தாவரங்கள்ல ஃபீமேல் கேமெட்டுகள் பிரிந்து செல்வதில்லை. அங்கேயே அது கருமுட்டையை வச்சுண்டு கருவடைந்து அந்த கரு அங்கேயே இருப்பதனால அது விதை உருவாக்கத்திற்கு முன்னோடியாக திகழ்கிறது அப்படின்னு நம்ம படிச்சோம். அது ஒரு பரிணாம வளர்ச்சியின் முன்னோடி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த டெரிடோஃபைட்டுகள்ல 4 விதமான கிளாஸஸ நம்ம படிக்கிறோம். சில்லோப்சிடா அப்படின்றது சில்லோட்டம். இதுலயே இருக்கு பாருங்க, சில்லோப்சிடா சில்லோட்டம். அதுலயே அந்த கிளாஸ்லயே வருது இல்லையா? லைகோப்சிடா செலாஜினெல்லா லைகோபோடியம் எஸ்எல் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். லைகோப்சிடாக்கு எஸ்எல் எல் ரெண்டுமே வருது. ஸ்பீனோப்சிடாக்கு ஈக்விசீடம் குதிரைவாளி. டிரோப்சிடா அதுல ட்ரையோப்டெரிஸ் டெரிஸ் அண்ட் ஏடியாண்டம். ட்ரையோப்டெரிஸ் டெரிஸ் ரெண்டும் நீங்க டெரிஸ்ல முடியறது ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஏடியாண்டம் அப்படின்றது மெய்டன் ஹேர் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இது இலையோட பகுதியில இனப்பெருக்கம் செய்யும், அதாவது உடல் இனப்பெருக்கம் சொல்லுவோம் இல்லையா, வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். இது செய்யக்கூடிய திறன் வாய்ந்தது ஏடியாண்டம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் குழந்தைகளே. எப்போதும் போல உங்களுக்கு இது புரிஞ்சிருந்ததுன்னா, உங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருந்ததுன்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் செய்ய தவறாதீங்க. உங்க டீச்சரை நீங்க மோட்டிவேட் பண்ணணும் இல்லையா? நன்றி குழந்தைகளே.